காளியம்மாள் அவர்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. அவங்க உங்கள் கட்சியோட ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பயணித்து வந்த ஒருத்தங்க. அவங்க வெளியேறினது என்ன நடந்துச்சு சார்? கட்சிக்கு உண்மையாக இருக்கணும், எந்த கட்சிக்காக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. இப்போ கட்சியில் முக்கியமான ஆள் ஒருத்தவங்க வந்து கட்சி தலைமைக்கு தெரியாமல் இன்னொரு கட்சிக்காரங்களை போய் கட்சி தலைவரை போய் சந்திக்கிறாங்க. அவர் புஷி ஆனந்தை சந்திக்கிறாருன்னா அதனுடைய நோக்கம் என்ன? கட்சியில் முதன்மை என்பது அதிகாரம் என்பது அதிகார மையம் என்பது அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். அவர் எடுக்கிற இதுக்கெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு அப்படி அந்த போராட்டங்கள் பண்ணும்போது நான் தொழிற்சங்க தலைவராக இருக்கிறேன், நான் முடிவு எடுப்பேன்ட்டுலாம் போயிட முடியாது. விஜயை பார்க்கும்போது அவர் எங்கள் கட்சிக்கு வந்திருக்கான்னு கேட்டார். நீங்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்க, பெரியார் வழின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு அது சரி வராது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே. இப்போ அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? அந்த ஆடியோ வந்து அவங்களை காயப்படுத்தலை, அதனால அவங்க வெளியேறலன்னு சொல்லுவீங்க? நீங்கள் வந்து இந்த 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 அரங்கத்துக்குள்ளே இத்தனை பேர் இருக்கீங்களே, உங்களுக்குள்ள தம்பிங்களுக்குள்ள முரண்பாடே வராதா? நீங்களே ஒரு பாயிண்ட்டை வச்சுங்க, அவங்க பேசுனது நல்லா இருந்தது, ஆனால் அண்ணன் கிட்ட கூட்டிகிட்டு வந்தோம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சோஷியல் மீடியா ட்ரோல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்கள்? ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் கட்சி பொறுப்பேற்க முடியாது. இந்த சோஷியல் மீடியா இவ்வளோ இருக்கு, இவ்வளோவா பேசுறீங்கல்ல, இவ்வளோ பேர் பிரிஞ்சுட்டாங்க, அவர் பிரிஞ்சுட்டார், இவர் பிரிஞ்சு எல்லாம் சொல்கிறீங்களே. போன மாதத்தில் ஒரே நாளில் 10,000 பேர் கட்சியில் இணைஞ்சாங்களே, எந்த மீடியாவும் சொல்லியே. ஆரியத்தை ஆதரிக்கும் கட்சியாக மாறிக்கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன். வெளியில் போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போகணும். சார் வணக்கம். வணக்கம். இவர் உங்களோட கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்களா வெளியேறிட்டே இருந்தாங்க. நேற்று வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. அவங்க உங்கள் கட்சியோட ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பயணித்து வந்த ஒருத்தங்க. அவங்க வெளியேறினது என்ன நடந்துச்சு சார்? இல்லை, இது ஷாக்கிங் நியூஸே இல்லை. கடந்த 4 மாதங்களாக இது ஒரு இழுபறியில் காளியம்மாள் வெளியேறிட்டாங்க, வெளியேற போகிறாங்க, அந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க, சேர போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஊசலாட்டத்திலே இருந்துக்கிட்டு. அதுவும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேருந்து கட்சியில் இருந்தாங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க கட்சி தொடங்கப்பட்டது வந்து 2010. அவர்கள் கட்சிக்குள்ளே வந்தது வந்து 2018. கட்சி தொடங்கி ஒரு 8 ஆண்டுகள் கட்சி தான் அவங்க கட்சிக்குள்ளே வராங்க. கஜா புயல், அதுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே நாகப்பட்டினம் அபிரித்திடலில் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்போ வந்து இவங்க வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளராக தான் இருந்தாங்க. அந்த மீனவ மக்களுக்காக போராடுறது அப்படி தான் இருந்தாங்க. சரி, அதில் கூடுதலாக பாதிக்கப்பட்டதும் அதில் வந்து மீனவ மக்கள் தான். அதனால் அவங்களுக்கான உரிமை கேட்கணும், அவங்களுக்கான நிவாரணம் கேட்கணுன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது சரி இவர்களையும் பேச வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம அந்த நாகை மாவட்ட செயலாளர் கட்டப்பிள்ளை அப்புன்னு சொல்லுவாங்க, தம்பி இன்னும் கட்சியில் அவர் தான் அழைச்சிட்டு வந்தார். அவரோட பேச்சு கொஞ்சம் ஈர்ப்புடையதாக இருந்தது. அப்போ இவ்வளோ ஒரு திறமையான ஒரு போராளி வந்து வெளியில் இருக்கிறத விட கட்சியில் இருக்கிறது நல்லதுன்ட்டு அண்ணன் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்போ அண்ணன் சாகுல் மாமான்ட்டு கட்சியில் இருந்தார், அவர் இறந்துட்டார், தமிழ் சாகுல் அமைது. அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், கட்சி கூட்டிகிட்டு வந்து அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்தி அவங்கள கட்சியில் இணைச்சி கட்சி அவங்களுக்கான அங்கீகாரம் எல்லாத்தையுமே கொடுத்தது. ஒரு போராளிக்கு வந்து ஒரு திறமை இருக்கிறவங்களும் அவங்க திறமையை ஊக்கப்படுத்துகிற வகையில் 2018 கட்சியில் சேர்ந்தாங்க. 19 வடசென்னை நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஒரு பேசு பொருளாக இருக்கணும். 2019 தேர்தலில் தலைநகரத்தில் ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னும் போது அது இன்னும் வெளிச்சம், ஊடக வெளிச்சம் அதிகமாக போடும். அப்படி அந்த ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து அவங்கள ஊடக வெளிச்சம் விழ வைச்சது வந்து கட்சி அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். அதுக்கப்புறம் இந்த 2021 தேர்தல்லையும் அவங்களுக்கு நாகப்பட்டினம் தொகுதி அந்த இடம் கொடுத்தாங்க, சீட்டு கொடுத்தாங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. இப்போது 2024 மயிலாடுதுறையில் சீட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கட்சி கொடுத்தது. கட்சி தான் அவங்கள முதன்மைப்படுத்துச்சு. அவங்க விவாதங்களுக்கு போகிறதோ கொள்றதோ எல்லாத்துக்கும் அவங்கள தான் அண்ணன் அனுப்பி வச்சார். கட்சிக்குள்ளே அவங்களுக்கு என்ன முரண்பாடு, என்ன சிக்கல் அப்படின்னாக்கா அது அண்ணனோட பேசி தீர்த்துருக்கு. இடையில வந்து அவங்க வந்து விஜயை பார்த்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், கட்சியில் முக்கியமான ஆள் நீங்களே சொல்கிறீங்கல்ல, அவங்க கட்சியில் முக்கியமான ஆள் ஒருத்தவங்க வந்து கட்சி தலைமைக்கு தெரியாமல் இன்னொரு கட்சிக்காரங்களை போய் கட்சி தலைவரை போய் சந்திக்கிறாங்க.
அவர் புஷி ஆனந்தை சந்திக்கிறாருன்னா அதனுடைய நோக்கம் என்ன? அப்படின்னு பார்த்தா சீமான் அவர்களே வந்து கட்சியில இருக்கவங்களுக்கு சொல்லிட்டா சார் போயிட்டு வந்து விஜய் அவர்களை வந்து போய் சந்திச்சு பேசி கட்சி இல்ல நாம் சார். தமிழர் கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி என்பது சீமான் அவர்கள் மட்டும் கிடையாது, எல்லாரும் சேர்ந்ததுதான் அப்படின்றத நீங்களே நிறைய இடத்துல இல்ல அவரே கூட நிறைய இடத்துல சொல்றாரு. அப்ப அவரும் வந்து விஜய் அவர்களை சந்திச்சார். அவரே தானே சார் சொன்னாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து கட்சி என்பது அண்ணன் சீமான், சீமான் என்பது நாம் தமிழர் கட்சி. நீங்க அப்படி குழப்பிக்க வேண்டாம். கட்சியில முதன்மை என்பது அதிகாரம் என்பது அதிகார மையம் என்பது அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். அவர் எடுக்கிற இதுக்கெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய ஒரு 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 அடிப்படை மாற்றங்கள் செய்யணும் அப்படின் போது அடிப்படை சட்டத்திட்டங்களை மாற்றணும் அப்படின் போது கூடி உட்கார்ந்து விவாதிக்கிறதுலாம் ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு தலைவரை பண்பாட்டு ரீதியாக பார்க்கறதோ இல்லை நட்பு ரீதியாக பார்க்கறதோ அதை வந்து கட்சியில கேட்டுக்கிட்டு தான் போய் பார்க்கணும்ல. இது எந்த கட்சியிலுமே நடைமுறை கிடையாது. புரியுதுங்களா? அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலையோ இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு கட்சியிலையும் கட்சியில ஒரு நட்பு ரீதியாக ஒருவரை சந்திப்பதற்கு கட்சி கூடி தீர்மானம் நிறைவேற்றி போய் சந்திக்கணும்ன்றது அது நடைமுறையே கிடையாது. அப்படி அவங்களும் நட்பு ரீதியா சந்திச்சு நட்பு ரீதியா சந்திக்கிறது அது இல்லை. அவங்க வந்து கட்சியில ஒரு அங்கம். கட்சியினுடைய நிலைப்பாடுகள் கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, அதை மீறது. அது நீங்க வந்து உங்க நட்பு ரீதியா பார்க்க போறீங்கன்னாக்கா கட்சியில இப்போ வந்து பல மாவட்டங்கள்லேருந்து என்னை கூட கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. இல்லைனாக்கா கூட்டு அமைப்புகள் அந்த தொழிற்சங்கத்துக்கான கூட்டு இயக்கங்கள் வந்து சில போராட்டங்கள் பண்ணும். அப்படி அந்த போராட்டங்கள் பண்ணும்போது நான் தொழிற்சங்க தலைவராக இருக்கிறேன், நான் முடிவு எடுப்பேன்ட்டுலாம் போயிட முடியாது. நாம் தமிழ் கட்சியினுடைய தொழிற்சங்க பேரவை என்பது நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு அங்கம். அப்போ கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தொழிற்சங்கம் செயல்படணும். அப்படி அந்த கூட்டமைப்பு கூப்பிடுதுனாக்கா நீங்கள் முறையாக கடிதம் கொடுங்க. அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு இந்த கடிதத்தை தலைமைக்கு கொடுத்து அண்ணங்கிட்ட சொல்லி கட்சி தலைமைக்கு கொடுத்து இதில் நம்ம நிலைப்பாடு இதில் கலந்துக்கலாமா கலந்துக்க கூடாதான்ட்டு தீர்மானம் போட்டு தான் போய் கலந்துக்க முடியும். இன்னொரு மாவட்டத்திலேருந்து கட்சி பேச்சாளராக என்னை வந்து கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்க, அந்த கூட்டத்துக்கு போகிறத விட தலைமையில சொல்லிட்டு தான் போவேன். ஆனால் இந்த மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்திலேருந்து இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் போகிறது இல்லையா? அங்கே ஏன்னா உட்கட்சிகளுக்குள்ள கோஷ்டி மூசல் வரும். அங்கே வந்து எனக்கு வேண்டப்பட்டவன் ஒருத்தர் இருப்பான், எனக்கு வேண்டாதப்பட்டவன் ஒருத்தர் இருப்பான். அன்பு தினசை வந்தால் நல்லதுன்னு சொல்கிறவன் ஒருத்தர் இருப்பான், அன்பு தினசு ஏன் இங்கே வராருன்னு கேட்குறவன் ஒருத்தர் இருப்பான். அவன் ஏன் இங்கே வராருன்னு கேட்குறவன் வந்து கூட்டத்தை சிதைப்பான். அப்போது நான் அந்த மாவட்டத்துக்கு கூட்டத்துக்கு பேச போகணும்னா கூட தலைமை கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். இதுதான் கட்சி கட்டுப்பாடு, இதுதான் கட்சி விதி. அப்போ இவங்க வந்து ஒரு நட்பு ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒரு கட்சி தொடங்கிட்டார். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். அவருக்குன்னு ஒரு கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கு. அந்த தலைவரை போய் நீங்க சந்திக்க போறங்கன்னும் போது கட்சியில எது குறித்து நீங்கள் அவரை சந்திக்க போறீங்கன்னு கட்சியில அனுமதி வாங்கிக்கிட்டு தான் போயிருக்கணும், இல்லை தெரியப்படுத்திட்டு தான் போயிருக்கணும். அன்பில் பொய்யாமொழி இப்ப சந்திச்சீங்க. அவர் வந்து ஒரு தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அமைச்சரை மக்கள் கோரிக்கைகளுக்காக நீங்க பார்க்க போகலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் இந்த கோரிக்கைகளுக்காக இந்த அன்பில் பொய்யாமொழியை நான் மக்களோடு சேர்ந்து போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கட்சியினுடைய ஏற்புடையது. நீங்க சொல்லவே இல்லை, நீங்க போயிட்டு வந்த பிறகுதான் எங்களுக்கே தெரியுது. அது இப்போ அவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து மக்களோடு இப்போதான் போய் அன்பில் பொய்யாமொழியை பார்த்தேன்றாங்க. இவரை வந்து விஜயை பார்க்கும்போது அவர் எங்கள் கட்சிக்கு வந்திருக்கான்னு கேட்டார். நீங்கள் வந்து பெரியாரை ஏற்றுக்கொள்ளுங்க, பெரியார் வழின்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு அது சரி வராது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இப்போ சொல்கிறீங்க. இது வந்து போகலே சொல்லியிருக்கு சார். ஒரு பெண் அதாவது வந்து அரசியலில் வந்து மேலே வர்றதுன்றதே பெரிய விஷயம். அதுவும் வந்து தமிழ்நாடு அரசியல்லையும் சவுத் இந்தியாவோட அரசியல்லையும் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து அவ்வளோ வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டு அவங்க ஒரு லைம் லைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி காளியம்மாள் போன்றவங்க வந்து உங்கள் கட்சியிலேருந்து போகிறது உங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்டாக தெரியல? ஒரு மைனஸ் பாயிண்ட்டே இல்லைங்க. நாங்கள் வந்து அவங்களை வெளியேற்றலை. காளியம்மாளை கட்சி வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களை வெளியேற்ற அவர்கள் செய்த செயல் அவர்களுக்கே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு. அதனால அவங்களா விலகி போயிட்டாங்க. இது ஒரு ஜனநாயக கட்சி, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அது வந்து நம்ம வரவங்களை வா என்று வரவேற்கிறோம், போகிறவங்கள நன்றி போயிட்டு வாங்கன்றோம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு என்ன நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, அதை மட்டும் சொல்லுங்கள். விவாதங்களுக்கு அனுப்பலையா, சட்டமன்ற இடம் கொடுக்கல, தேர்தலில் இடம் கொடுக்கலையா, நாடாளுமன்ற தேர்தலில் இடம் கொடுக்கலையா? ஆனால் அதெல்லாம் வெளிநாடுகளுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு சார் ஒரு ஆடியோவும் ரிலீஸ் ஆச்சு இல்லை சார்? சீமான் அவர்கள் வந்து
இவங்கள பத்தின பேசின ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பா அது வந்து அவங்கள பெருசா ஊன் பண்ணியிருக்கும். அதனால தானே சார் வந்து இப்ப அது இல்லன்னு சொல்லுவீங்களா? அந்த ஆடியோ வந்து அவங்கள காயப்படுத்தல. அதனால அவங்க வெளியேறலன்னு சொல்லுவீங்களா சார்? அதுக்கு அந்த ஆடியோ என்னை காயப்படுத்தலைன்ட்டு அவர்கள் வாய்மொழியாலே சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணனுடைய திறமைக்கு, அவருடைய செயல்பாட்டுக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய தியாகத்துக்கு, அவரோடு ஒப்பிடும்போது நான் பிசிறு தான். இது எங்க அண்ணனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை. அதே மாரி அண்ணனும் வள்ளுவர் கோட்டத்தில ஒரு ஆர்ப்பாட்டத்தில அதுக்கு விளக்கம் குடுத்தாரு. நான் இன்னைக்கு நான் பிசிறும்பேன், நாளைக்கு உசுரும்பேன். இது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள பிரச்சனை. ஒரு உட்கட்சியில இதெல்லாம் வரதான் செய்யும். நீங்க வந்து இந்த 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 அரங்கத்துக்குள்ள இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்குள்ள தம்பிங்களுக்குள்ள முரண்பாடே வராதா? வரும் ஒரு தான். தம்பிய பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? அப்போ இதை பதிவு செய்து வெளியிட்ட ஒரு அயோக்கியன் இருக்கான்ல, ம். அவன் தான் அயோக்கியன். அவன் தான் தவறானவன். ம். இது இந்த ஒரு காவல்துறையுடைய ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து அவன் செய்யற வேலையா இதெல்லாம்? அவன் தான் அயோக்கியன். இது வந்து எல்லா குடும்பத்துக்குள்ள இருக்குங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள பிரச்சனை, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள பிரச்சனை, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள பிரச்சனை, அண்ணன் இல்லாத போது அம்மா கிட்ட வந்து தம்பியை பத்தி குறை சொல்றது, இதெல்லாம் இருக்கும். இது ஒரு குடும்பம் அவ்வளவுதான். மனிதர்கள். இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாங்களே. அந்த காணொளி அந்த அந்த குரல் பதிவு வெளிவந்த பிறகு பல நிகழ்வுகள்ல அவங்க கலந்துக்கிட்டாங்கல்ல. ஆனா அண்ணனும் நல்லாவே அண்ணனும் தெரிஞ்சுக்கும் சார். அண்ணனும் தங்கையும் ஒண்ணா தானே சிரிச்சு பேசிட்டு பக்கத்துல அருகாருகாமையில உட்கார்ந்து கட்சி அரசியல் நிகழ்வுகள செய்தார்களே. சார் நீங்க சொன்ன மாரி அந்த 4 மாசம் சொன்னீங்கல்ல சார். அந்த 4 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதிலிருந்து தான் நீங்களே சொன்னீங்க, அவங்க வந்து வேற மாரி ஒரு கட்சியிலிருந்து விலகுறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. இது பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த 4 மாசத்துக்கு நடுவுல தானே சார் இது நடக்குது. இல்லையே இப்பயும் நான் சொல்றேன். ஒரு அரசியல் செயல்பாட்டுக்கு இல்ல மக்கள் சேவைகளுக்காக அவங்க வெளியில வந்திருக்காங்க. அப்ப நாம் எந்த மாரி செயல்பட்டால் நாம் முன்னேறலாம் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய முழு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில அவங்க போயிருக்காங்களே தவிர, ஒருபோதும் கட்சி அவர்களுக்கு குடுக்க வேண்டிய உரிமைகளை குடுக்காம இல்ல, அவங்கள முன்னிறுத்தாம இல்ல, அவங்கள கட்சி வெளியேற்றவும் இல்ல. அது அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய நிலைப்பாடு. சார் அவங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களோட வெல்விஷர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட நலம் விரும்பிகள் இருப்பாங்க. அவங்கலாம் என்ன சொல்லி அத அவங்க ஏத்துக்கொண்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் இது உண்மையிலே அவங்க போயிட்டாங்க அவ்வளோதான். இதுக்கு மேல அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அதுதான் சார். நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்தே எடுக்கிறேன் சார். என்னன்னா, தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்ட்டீங்க. ஆனா நேத்துலருந்து சோசியல் மீடியால அவர்கள வந்து ரொம்ப கொச்சையாவும், அது மட்டும் இல்லாம வந்து சீமான் தான் இவர மேடை ஏத்துனாங்க. இவங்கள வந்து இது பண்ணாரு. சீமான் தான் இவருக்கு வந்து எல்லா விதமான அங்கீகாரம் குடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, அதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க மீனவ பேரவை தலைவரா தனியாவே ஒரு வந்து அவங்கன்னு ஒரு சங்கத்த வச்சு ரன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சேரல. அப்படியே வந்து அதுல இருந்து பயணிக்கல. அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சங்கத்துக்கோ தலைவராவோ, இல்ல வந்து அதுல ஒரு பேச்சாளராவோ ஏதோ இருந்து அந்த லைம் லைட்ல தான் இங்கேயே வந்தாங்க. நீங்களே சொன்ன மாரி. நீங்களே ஒரு பாயிண்ட்ட வச்சீங்க. அவங்க பேசுனது நல்லா இருந்தது. ஆனாலும் அண்ணன் கிட்ட கூட்டிட்டு வந்தோம். இது பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப இந்த சோசியல் மீடியா ட்ரோல்ஸ் எல்லாம் என்ன சார் சொல்லுவீங்க? இல்ல இது வந்து சோசியல் மீடியாவை ஒரு ஒரு பொத்தான அழுத்தி அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ண முடியாது. அவர்கள் கையில வந்து கைபேசி இருக்கு. கைபேசியில பதிவு போடுகின்ற முறை இருக்கு. அவர்கள் கருத்துக்கு போட்டுடுறாங்களே தவிர, இது எல்லாவற்றையும் கட்சி இது மாரி போடுங்க. நேற்றைக்கு நீங்க அண்ணன் வந்து நேற்றுக்கு அலுவலகம் வந்திருந்தாங்க. கார்ல ஏறும்போது நானு, களஞ்சியம் அந்த களஞ்சியம் அந்த எல்லாருமே இருந்தோம். தங்கச்சி போயிட்டாங்க. இனிமேல் தங்கச்சிய பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க. அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறினாரு. அவ்வளவுதான். கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் கட்சி பொறுப்பேற்க முடியாது. சோசியல் மீடியால இவ்வளோ இருக்கு. இவ்வளோ பேசுறீங்கல்ல. அண்ணன் செந்தமிழ் சீமானை பத்தி எவ்வளோ பேர் எத்தனை பேர் எவனானா பேசுறாங்க சோசியல் மீடியால சார் பார்க்குறீங்கல்ல. பாதி தான் சார். என்னைய பொறுத்த வரைக்கும் இல்ல. பாதிலாம் இல்ல. சார் இன்னைக்கு நான் வந்து ஒண்ணு சொல்லுவேன் சார். இந்த பல சோசியல் மீடியா என்ற பெயரில் யூடியூப் நடத்துகின்ற பல பேரு அண்ணனை திட்டிட்டு தங்களுடைய வயிறு வளர்க்கிறார்களா இல்லையா? சார் அதுக்கான பதில் என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன் சார். நாம் தமிழர் கட்சின்ற ஒண்ணு சோசியல் மீடியானால தான் பெருசா மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது அப்படின்னா நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்க? எங்க தம்பி அத்தனை பேருமே ஒரு ஊடகமா செயல்படும் போது அது அது அப்படித்தான் அது நடந்துதான் அது இல்லையா சார்? நடந்தது. சோசியல் மீடியாவை இன்னைக்கும் முதன்மையா எல்லாரும் காசு கொடுத்து பணம் செலவு பண்ணி சோசியல் மீடியாவை கையில வச்சிருக்காங்க. அந்த மக்கள் ஊடகத்தை. ஆனா காசு செலவில்லாமல் ஒவ்வொரு தம்பியுமே மக்கள் ஊடகமா மாறி செயல்படுவது வந்து நாம் தமிழர் கட்சியில தான். அதுல மாற்று கருத்தே இல்லையே. நாங்க இல்லைன்னு சொல்லலையே. சார் எனக்கு வந்து என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒண்ணு உருவாகி 2016, 17 ஒரு நீங்க ஒரு பீக் ஏறும்போது, உங்க கட்சியில பயணிச்ச பல பேர், பல முகங்கள், அப்போ மீடியால பேசின பல முகங்கள் வந்து இப்ப கிடையாது. இப்போ கடைசி 2 மாசத்துலயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஜெகதீச பாண்டியன் அவர்கள் உங்களோட கட்சியில நிறைய ஊடகத்துல போய் பேசிட்டு இருந்த ஒருத்தர். காளியம்மாள் அவர் நீங்க சொன்ன மாதிரி டிபேட் எந்த ஒரு விஷயம்னாலும் போய் பேசுறவங்க. பல முகங்களை வந்து நாம் தமிழர் கட்சி இழந்துட்டே இருக்கோம் சார். இது எல்லா அரசியல் கட்சிகளிலும் நிகழக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் அவற்றின. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பேச்சாளர், சொல்லின் செல்வர் சம்பத் அன்னைக்கு பாராளுமன்றத்தில் எந்திரிச்சு பேசினார்னாக்கா ஒரு வன்முறையான சொல்லு கூட இருக்காது. அதுக்காக தான் அவருக்கு சொல்லின் செல்வரே சொன்னாங்க. ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வச்சு பேசக்கூடியவர். அவர் வந்து பிரிஞ்சாரு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து. அண்ணாவுக்கு அடுத்த நிலையில இருந்தார். ஐப்பெரும் தலைவர்கள் ஒருத்தராக இருந்தார். அண்ணாவுக்கு அடுத்த நிலையில இருந்தவர். பெரியாருடைய அண்ணனுடைய மகன்ற அந்த உரிமையிலையும் அவர் அண்ணாவுக்கு அடுத்த நிலையில இருந்தார். அவர் பிரிஞ்சு போனாரு. அவர் பிரிஞ்சு போகல, அவர் கூட போனவங்க யாராவது தெரியுமா? நெடுமாறன், வாழப்பாடி ராமமூர்த்தி, திண்டிவனம் ராமமூர்த்தி, குமரி அனந்தன், கிள்ளிவளவன், இப்படி ஏகப்பட்ட ஆளுமைகள் பின்னாடி அவங்களாம் ஒரு ஆளுமையா வந்தாங்க தமிழ்நாடு. இவர்கள்லாம் பிரிஞ்சு போனாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதோட போயிடுச்சா? அதுக்கப்புறம் தானே அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு இல்லையா? எம்ஜிஆர் திமுகவுடைய ஒரு முகம் இல்லையா எம்ஜிஆர்? அண்ணாவே சொன்னார்ல, தம்பி உன்னுடைய 1 லட்சம் பணம் எனக்கு தேவையில்லை, உன் முகத்தை காட்டு, எனக்கு 1 லட்சம் வாக்குகள் விழுன்னு சொன்னார்ல. ஒரு ஒரு கனி கனிந்து தொங்கிக் கொண்டிருந்தது, அது எங்கு விழுமோ என்று எதிர்பார்த்தேன், கடைசியில் அது என் இதயத்திலேயே விழுந்து விட்டது, அதுதான் என் இதய கனி எம்ஜிஆர்னு சொன்னார்ல. அவர் பிரிஞ்சு போனாரு. திராவிட முன்னேற்ற கழகம் அதோட முடிஞ்சு போச்சா? கிடையாது சார். எம்ஜிஆர் நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சியும் யார் போனாலும் அந்த கட்சி இருக்கதான் செய்யும். ஆனா ஒரு வளர்ந்து வர கட்சி, நீங்க பேசுற கட்சிகள் எல்லாமே 60, 50 வருடங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள், 30 வருடம் 25 வருஷம் ஆண்ட கட்சிகளை பத்தி பேசுறீங்க. ஆனா வளர்ந்துட்டு வர கட்சியில எல்லாமே தலைமை மேல ஒரு முரண்பாடு வச்சு நான் சொல்றது நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. 1948 49 தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுது. 60கள்லயே சம்பத் பிரிஞ்சிடுறாரு. எத்தனை ஆண்டுகள்ல பிரிகிறார்? 11 ஆண்டுகள். அவ்வளவுதான். நாங்க 14 ஆண்டுகள் ஆகிதுன்னா இவ்வளவு பேர் பிரிகிறாங்க. 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்ல. பிரியறது என்பது இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்கல்ல, இவ்வளவு பேர் பிரிஞ்சுட்டாங்க, அவர் பிரிஞ்சுட்டாரு, இவர் பிரிஞ்சு எல்லாம் சொல்றீங்கல்ல. போன மாதத்துல ஒரே நாள்ல 10,000 பேர் கட்சியில இணைஞ்சாங்களே, எந்த மீடியாவும் சொல்லலையே. 1000 இடங்கள்ல நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம். ஒரு இடத்துக்கு 10 பேர்னா கூட 10,000 பேருக்கு மேல வந்து கட்சியில இணைஞ்சாங்களே, அதை ஏன் எந்த சோசியல் மீடியாவும் சொல்லல? ஒவ்வொரு நாளும் வந்து இணையதளத்தில் இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்களே, ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு முழுசும் பல இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது. அதில் வந்து இணையவரங்களை பற்றிலாம் யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே. வருவதும் போவதும் இருக்கதான் செய்யும், எந்த கட்சியிலையும் இருக்கதான் செய்யும். இதுல வந்து இன்னும் நாங்க வந்து ரொம்ப அழுத்தமாக ஒரு கட்டமைப்போட கொள்கை ரீதியா நிற்கும் போது நிறைய பேர் போவதான் செய்வாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது, இது வந்து இலை உதிர் காலம், அதனால உதிரதா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து பர்சனலாவே ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி அண்ணன் வந்து யாரையும் பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்கள பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரோட கமெண்ட்டே வந்து ஒரு மாதிரி அவங்கள காயப்படுத்தாது இல்லையே. நீங்க சொல்றீங்களே இவ்வளவு பேர் போயிட்டாங்க, இவ்வளவு பேர் போயிட்டாங்க, இவ்வளவு போயிட்டாங்க சோசியல் மீடியாத்துக்கு. அப்போ இது என்ன இளவேநீர் காலம், இலை உதிர் காலம் தானே இந்த காலம். அது மாதிரி எங்க கட்சிக்குள்ள கலை உதிர் காலமா இருக்கு. இது வந்து ஒரு நகைச்சுவையா சொல்லுதுன்னு எல்லா இடத்துலையும் அண்ணன் வந்து ரொம்ப அந்த கோபமாவே பேசணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லையே, நகைச்சுவை மனிதனுக்கு வரும் இல்லை. இது எல்லாருக்கும் மாதிரி பருவ காலத்தில் வந்து இலையுதிர் காலம் மாதிரி எங்கள் கட்சிக்குள்ள வந்து இது கலை உதிர் காலம். அது ஒன்றும் தப்பு இல்லை சார். எனக்கு வந்து நீங்க நிறைய வந்து அவங்க மேல அக்யூசேஷன் வச்சது என்னன்னா, உங்க கட்சியை சார்ந்து எழுதிட்டே இருக்கிறாங்க என்னன்னா, விஜய் அவர்களை பார்த்தாங்க. இன்னும் சில பேர்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவரும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர், இவங்களும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ அங்கே போனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அங்கே தான் சேர போகிறாங்க, அங்கே தான் அவங்களுக்கு ஒரு உரிய இங்கே கிடைக்காத மரியாதை அங்கே கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு 2 பக்கமும் எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, திறமை உள்ளவர்கள் எங்கே போனாலும் தங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டி அது அந்த திறமையின் மூலமாக மேலே வரலாம். காளியம்மாளும் அவர்களுடைய சொந்த திறமையின் மூலமாக தான் இவ்வளோ அறியப்பட்டாங்க. அதுலேருந்து எங்களுக்கு மாற்று கருத்துலாம் இல்லை. கட்சிக்கு உண்மையாக இருக்கணும், எந்த கட்சிக்காக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அது எங்ககிட்ட இவங்க தங்கை அதில் கொஞ்சம் மாறிட்டாங்களோ அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. இது வந்து இந்த செயல்பாடுகளை அண்ணங்கிட்ட இவங்க சொல்லிகிட்டே போயிருக்கலாம். ஆனால் இந்த காரணத்துக்காக நான் இவங்களை சந்திக்க போகிறேன், இதில் ஒன்றும் உள்நோக்கம்லாம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே. சார், அந்த சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லுது.
கட்சி வந்து எப்பயுமே நீங்களாகட்டும் எல்லா கட்சிகளும் கிளைம் பண்ற ஒரு விஷயம் வந்து திராவிட கட்சிகள்லாம் வந்து ஒருத்தங்களை சுத்தி நடக்குது, ஒரே ஒரு தலைவரை சுத்தி நடக்குது, இல்ல 2 பேரை சுத்தி நடக்குதுன்னு. இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படி மாறிடுச்சு சார். சீமான் அவர்களை சுத்தி தான் கட்சியா? இல்லைங்க. நீங்க வந்து எல்லா கட்சியும் ஒரு ஒரு செயல்பாட்டுக்கு கீழ இறங்கினால் மட்டும்தான் அது கட்சியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அ பல திறமைகள் இருக்கலாம். நீங்க வாகனம் நல்லா ஓட்டுவீங்க. சிறப்பா ஓட்டுவீங்க. ஆனால் ஒரு வாகனத்தில நீங்க ஏறிட்டீங்கன்னா வந்து ஓட்டுநர் இருக்கு பக்கத்தில உட்காந்துட்டீங்கன்றதுக்காகவே, நீங்களும் ஸ்டேரிங்க பிடிச்சு திருப்புனீங்கன்னா, அந்த வாகனம் எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராது. எவ்வளோ பேரா இருந்தாலும் ஒரு தலைமை கீழ ஒரு சொல்லாளர் நீங்க வந்து விவாதிச்சுக்கலாம். விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நெறைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆனா செயல்பாடு என்பது தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும். அதுதான் ஒரு அமைப்பாக வரும். ஏன் அதனால தான் இதுவரைக்கும் நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி 2010ல தொடங்கப்பட்டது. 2010க்கு முன்னாடி தொடங்கிய கட்சியை விட 2010க்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சிகளை விட இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குதுன்னாக்கா, அந்த தலைமையினுடைய செயல்பாடு, தலைமை சொன்னதை கேட்டு நடந்ததனுடைய வெளிப்பாடு தான் அது. இல்லைன்னா இது நாங்களும் ஒரு 10ஓட 11 தான் போயிருப்போம். அப்போ தலைமை எங்கேயும் தன்னை சமரசம் பண்ணிக்கல. சரியா கொண்டுபோகுது. தலைமை தான் கொண்டிருக்கிற அந்த கோட்பாடுகள்ல எங்கும் வழுவி போகல. தலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு அரசியல் நோக்கர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 8 விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு கூட்டணின்னு சேர்ந்தா எத்தனை கோடிகள் கொட்டி கொடுப்பதற்கு கட்சிகள் தயாரா இருக்கின்றன. அப்போ இவ்வளோ தம்பிகளுடைய உழைப்பை கொண்டு இதை கொண்டு ஒரு இலக்கை நாங்க சொல்லி ஒரு தூய அரசியலை இந்த மண்ணில் உருவாக்கணும். ஒரு மது மத போதையற்ற ஒரு தேசத்தை படைக்கணும். கனிம வள கொள்ளைகள் இல்லாத ஒரு தேசத்தை படைக்கணும். தூய கல்வி, தூய மருத்துவம், தூய குடிநீர் இப்படி உண்டு எது ஒன்றும் இந்த வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசமாக இந்த தேசத்தை கட்டமைக்கணும்னு சொல்லி தான் தம்பிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சோம். ஒருங்கிணைச்ச பிறகு 8 விழுக்காடு வாக்கு வாங்கிட்டு ஒரு கட்சியோட போய் சேர்ந்து ஒரு 500 கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு 10 சீட்டை வாங்கிக்கிட்டு அப்படி போனோம்னா இது அத்தனை தம்பிகளுடைய ஆன்மாவையும் கொலை பண்றதுக்கு சமம் இல்லையா? இதுல இந்த இடத்துல இருந்து அண்ணா எங்கேயாவது ஒரு இது நழுவுனாரா? எத்தனை முறை கூட்டணி பேசப்பட்டது, அவர் விலை பேசப்பட்டது, அவர் போனாரா? அதெல்லாம் விட்டு கொடுத்தாரா? இல்லையே. அதனால தானே இத்தனை தம்பிகள் அவர் பின்னாடி நிக்கிறோம். அது அடிப்படையில கட்சி எந்த இடத்துலயும் வழுவி போல மாறல. சார் கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் சார். எனக்கு தெரிஞ்சு ஜெகதீச பாண்டியன் அவர்களோட அறிக்கை, அதாவது அவர் வெளியேறினதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த அறிக்கையில வந்து நாம் தமிழர் கட்சியும் தலைமையும் வந்து இப்போ ஒரு சிலரோட இதுல வந்து அவங்களோட சொல்லுக்கு ஏற்பட்டு அவங்களோட இதுல பயணிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது யார் அப்படின்றதும் உங்களுக்கும், அவர் யாரை குறிப்பிட்டாருன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ வந்து ஒரு மாதிரி அடுத்த இந்த காவி கட்சியாக மாறுகிறதா வந்து நாம் தமிழர் கட்சி? இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க கட்சி ஒருபோதும் எங்கள் மீது காவி சாயத்தை பூச முடியாது. எங்களுடைய நிலைப்பாடு அண்ணன் செந்தமிழ் சீமான் எங்களுக்கு சொல்லி வளர்த்தது. கட்சியினுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசிய இனத்துக்கு விரோதி. ஒட்டுமொத்த என் தமிழ் இனம் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி RSS அமைப்பு என்பது மனித குலத்திற்கே விரோதி. இதுல வந்து நாங்க எந்த இடத்துலயும் நாங்க மாறி போகல. அந்த நிலைப்பாட்டுல இருந்து நாங்க மாறல. அவரோட அந்த லைன் ஆரியத்தை ஆதரிக்கும் கட்சியாக மாறிக்கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன். வெளியில போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போகணும். இவ்வளோ நாள் இருந்தாங்க, கட்சிக்குள்ள தான் இருந்தாரு. அவரு தான் வந்து எங்களை விட எல்லாம் ரொம்ப அணுக்கமா இருந்தார் அண்ணங்கிட்ட, ரொம்ப இதுவா இருந்தாரு. ஆனால் வெளியில போய் அவர் சொல்றாருன்னா, அண்ணன் சீமானை ஒருத்தவங்க இயக்க முடியும்னு அவர் சொல்றாருன்னா, அவர் மனசாட்சியை அடமான வச்சுட்டு சொல்றாருன்னு அர்த்தம். கூட இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும், யார் சொல்லியும் அண்ணன் கேட்க மாட்டார். சரின்னா சரின்னு செய்வாரு, தவறுன்னா தவறு விட்டுவார். இதை நீங்க செய்யுங்கன்னு சொன்னா நம்ம சொல்றோம் என்பதுக்காக அவர் ஏத்துக்க மாட்டார். இது வந்து அந்த சொன்ன ஜெகதீச பாண்டியனுக்கு நல்லா தெரியும், வெட்ட வெளிச்சமா தெரியும். அப்போ யாரோ சொல்லி அண்ணன் இயங்குகிறாரு அவர் சொல்றாருன்னா, அவர் தன்னுடைய மனசாட்சியை அடமான வச்சுட்டு சொல்றாரு, அவ்வளவுதான். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து இந்த வெளியேற்றம் பற்றியும் நாம் தமிழர் கட்சியோட அடுத்தடுத்த பயணத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.